எப்பவுமே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்கிறது ப்ரீ பிளானாக பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போனோம்னா கடகடன்னு ஒர்க் முடிஞ்சுட்டு வந்துருங்க. ஆனால் இன்றைக்கி டோட்டலி ஆப்போசிட். சுத்தமாக ஐடியா இல்லை என்ன பண்ணுறதுனே. சரி கிச்சனில் இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். மார்க்கெட்லேருந்து வாங்கி வச்சிருந்து சக்கரவள்ளி கிழங்கு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அதை வச்சு எனக்கு ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீட்டாக கழுவி நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கை விசில் போடுறதுக்கு வச்சாச்சு. அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் சம்மருக்கு பழைய சாதம் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தயிர், வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்தாச்சுங்க. அதோட தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கிழங்க ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆறதுக்கு அப்புறம் அதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்து நம்ம எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கிறோங்க. பொட்டேட்டோ மேஷ் மாதிரி. இதுக்குள்ள நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தணும். பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாதங்காட்டிக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டிருக்கேங்க. அதுலேயே நம்ம சால்ட் போட்டு தான் வேக வச்சுருப்போம். போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சமாக பொடி உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்மளோட கிழங்கு எல்லாமே வந்து மசாலா இன்க்ரீடியன்ட் கூட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம வடக்கி தட்டுற பக்குவம் மாதிரி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டையாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தோசைக்கல்லையே போட்டு எடுக்கலாம். நான்ஸ்டிக் தவாவாக இருந்தங்காட்டிக்கு சைடில் எதுவுமே அடி பிடிக்காம நீட்டாக வந்துச்சு. டபுள் சைட் லைட்டாக ஆயில் விட்டு மட்டும் நம்ம திருப்பி போட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்து நம்மளுக்கு குக் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்ச கட்லெட் தாங்க. இனிமே வந்து எல்லாத்துக்கும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேணும்னா ஷேப் மேக்கிங் வச்சும் கூட அதே மாதிரி ஷேப் வச்சு நீங்கள் கட்லெட் பண்ணலாங்க. அப்படியே ஆர்டினரியாக வேக வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. இந்த ஹஸ்பண்டை சாப்பிட்றதுக்குள்ள போதும் ஆயிடுங்க. எப்படியோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் அண்ட் சைனிங் ஆஃப் பிகேஎஸ்எஸ் ஃபேமிலி.